தற்போது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் அவங்களுக்கு. ஏற்கனவே அந்த கட்சியில் ஒரு பிளவு, அதுவும் அபிஷியலா சட்டமன்றத்திலேயே அந்த பிளவு என்பது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்கள் அப்படின்னும் போது அதை தடுக்க கூட முடியாத ஒரு நிலையில அதிமுக தலைமை இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே அதிமுக விப்ப உத்தரவை மீறி, கொறடாவுடைய உத்தரவை மீறி தாவேக ஆட்சிக்கு ஆதரவாக இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வாக்களித்திருந்தார்கள் இதுல அசெம்பிளில. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி அவங்க டிஸ்குவாலிபிகேஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகி விட்டது. ஏன்னா அவங்க அந்த முடிவை எடுத்து கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க அதிமுகவுக்கு எதிரான ஒரு முடிவுல அவங்க பயணித்து இருப்பது அப்படின்றது கட்சி தாவல் தடை சட்டம் ஆல்ரெடி அது அட்ராக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்குவாலிபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது தொடங்கிவிடும் அப்படின்ற அந்த சூழல் இருக்கும்போது தற்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவங்க ரிசைன் பண்றதோ அல்லது டிஸ்குவாலிஃபை ஆகுறது. இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ அவங்க இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் போய் இணைந்து அங்கே எம்எல்ஏவாக பை எலெக்ஷன்ல மீண்டும் திரும்பி வருவது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த கால்குலேஷன்ஸை வச்சுதான் இந்த நகர்வுகள்லாம் செய்யப்படுகிறது. இது லீகலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். லீகலா இதை பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், எம்எல்ஏ கேன் ரிசைன். அவங்க ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வேற ஒரு கட்சியில சேர்ந்து போட்டியிடலாம். டிஸ்குவாலிஃபை ஆனா கூட அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல லீகலா கொஞ்சம் சேஃபா பிளே பண்றாங்க. அண்ட் ரெண்டாவது பொலிட்டிக்கலா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய கேள்வி என்ன, அதிமுகவை கேபினெட்குள் கொண்டு வருவதா அப்படின்ற ஒரு சர்ச்சை தான் கொஞ்சம் தினங்களுக்கு முன்பு வந்துச்சு. இப்போ தாவேகா தரப்புல இருந்து அவங்க பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிமுக கிடையாது, அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார்கள் அப்படின்ற அந்த லைன் அவங்க எடுக்கும் போது தங்களுடைய பொசிஷனை கன்சாலிடேட் பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குமான ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கிறது. திரு ஷபீர் அகமத், நீங்க சொன்னது போலவே அதிமுகவில் இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவை இடமானது கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படாத சூழலில் தற்பொழுது ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. அதே போல் குதிரை பேரம் நடைபெற்றதா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, நீங்க அது ஒரு குதிரை பேரம் அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சார்ஜ் தான். கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடக்கவில்லை. தற்போதுதான் முதல் முறையாக நடக்கிறதா அப்படின்னு அந்த கேள்வி என்பது இருக்கு. 2010 திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதே மாதிரி திமுக மைனாரிட்டி கவர்மெண்டாக தான் இருந்துச்சு. கம்பம் பகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவில் இணைகிறார். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார். அதே போல உங்களுக்கு சிபிஎம் திருப்பூர் எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் திமுகவில் இணைந்தார். இது போன்ற சம்பவங்கள் அப்பவே நடந்திருக்கிறது. அதே போல உங்களுக்கு அதிமுகவிலும் தேமுதிக எம்எல்ஏக்கள் 2011 கிட்டத்தட்ட அந்த அசம்பிளி செஷன் முடியும் போது ஒரு 9 எம்எல்ஏக்கள் அவங்க ரிசைன் பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பதவியை அவர் இழந்தார். சோ அந்த காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்கள்ல அரங்கேறி இருக்கிறது அப்படின்னும் போது இது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் புதிதாக தமிழகத்தில் நடக்கின்ற விஷயங்கள். இது குதிரை பேரம் தான். குதிரை பேரம் அப்படின்ற ஒரு சார்ஜை இது வரைக்கும் அரசியல்ல யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுதான் உண்மை. இதெல்லாம் அரசியல் ரீதியாக வைக்கின்ற விமர்சனங்களாக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதே போல ராஜினாமா செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சமரசம் ஏற்பட அதற்கான வாய்ப்பு கிடையாது. அதே போல் திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க அவர்கள் முற்பட்டார்கள், அதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை அப்படின்ற ஒரு காரணங்களை எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தற்பொழுது இதுதான் உண்மையான காரணமா அல்லது தாவேகா அதிமுகவின் பிளவில் ஆதாயம் தேடுகிறதா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நீங்க அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை. ரிசைன் பண்றோம்னா ஏன் ரிசைன் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு காரணம் தேவை. ரிசைன் பண்ணுவது அப்படின்ற முடிவை அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அது ரொம்ப கிளியரா நமக்கு தெரியுது. ஏன்னா
இதற்கான முயற்சிகள் அப்படின்றது இன்னைக்கு நேற்றுல ரொம்ப நீண்ட காலமாகவே இந்த முயற்சிகள் அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது. 4ஆம் தேதி எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அப்பதுல இருந்து இந்த முயற்சிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சோ இந்த முயற்சிகள்ல என்ன விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் சாதகமாக, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் சாதகமாக அமைந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அது தாவேகாவுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக சிபிஐ, சிபிஎம், அதே போல விசிகே, காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள், காங்கிரஸ் முன்னாடி போயிட்டாங்க. பட் மற்ற கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஏன் நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க. இப்ப அதற்கான ஒரு விளைவுகள் அதிமுகவிலும் தென்படுகிறது அப்படின்றத பாக்குறேன். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு ஷபீர் அகமது.